நான்சி, கேப்டன் உன்னை காத்துக்கிட்டு இருக்காதுன்னு தானே சொன்னாரு. அப்புறம் ஏன் இன்னி வரைக்கும் தேடிக்கிட்டு இருக்க? நான் கேட்டதுக்கு 1 வருஷத்துல வரேன்னு சொன்னாரு. காத்துக்கிட்டு இருக்காதேன்னு சொன்னாரா இல்லையா? இல்ல, வருவேன்னாரு. 1 வருஷத்துல வருவேன்னு சொன்னவன் இப்ப 3 வருஷம் ஆகியும் வரல. இனிமேலும் வருவான்னு எப்படி நம்புறேன்? என்னமோ எனக்கு தோணுது. மருது, நாம கலெக்ட் பண்ண லிஸ்ட் படி தேட வேண்டியது 40 கப்பல். அதுல 1 முழுகிடுச்சு, 1 எரிஞ்சிடுச்சு. சாம்பார் ஊத்து. மிச்சம் இருக்கிறது 38 கப்பல் தான். இதுல ஏதோ ஒண்ணுல தான் உன் ஆள் இருக்கான். இந்த சோத்தை நீ எனக்காக போடல, அவனுக்காக தானே போடுற? இல்ல, உனக்காகவும் போடுவேன். அன்னைக்கு என்னமோ என்கிட்ட பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்லைன்னு அப்படி இப்படின்னு ஃபில்டர் பண்ணி கடைசியில 7 கப்பலுக்கு வந்தாச்சு. இந்த புக்கில் உலக நாட்டு கொடிங்கள்லாம் இருக்கு. அந்த கப்பல்ல எந்த கொடி பறந்துச்சுன்னு கரெக்டா நீ சொன்னேன்னா இந்த கப்பல்ல இருந்து இன்னும் குறைச்சிடலாம். இந்த மாதிரி ஏதாவது டிசைன் இருந்ததா? இல்ல. இந்த மாதிரி ஏதாவது பாத்தியா? இந்த தாடிக்கார படம் அந்த கப்பல்லையும் இருந்துச்சு. இவர் யாருன்னு தெரியாதா? இவர் தான் ஃபிடல் காஸ்ட்ரோ. தெரியாது, ஆனா அவர் போட்டோ நான் பார்த்தேன். கியூபாவோட பிரசிடென்ட், கம்யூனிஸ்ட் தலைவர். கியூபா. நீ பார்த்த கப்பல்ல இந்த கொடி பறந்துட்டு இருந்துச்சா? ஞாபகம் வந்துருச்சு. இந்த கொடி தான் அந்த கப்பல்ல பறந்துச்சு. இந்த 4 கப்பல்ல தான் ஏதோ ஒண்ணுல ஆள் இருக்கா. இப்ப நீ ஒரு கப்பல் கேப்டன் கிட்ட பேச போற. ரேடியோ ஆபீசர் உனக்கு லைன் போட்டு கொடுப்பாரு. அந்த கேப்டன் ஒருவேளை உன் ஆளா கூட இருக்கலாம். அப்படி இல்லைன்னா நாளைக்கு ஒரு கப்பல், நாளைக்கு ஒரு கப்பல். வா உட்கார். ஹலோ ஆபீசர். வா மருது. ஒண்ணு இல்ல, சுத்தி இருக்கிற ஸ்பீக்கர்ஸ் அவர் பேசுறது இதில் தான் கேட்கும். நான்சி, ஆபீசர் சொல்ற மாதிரி செய். நீ முதல்ல பேசு. அவர் பேசுறது கொஞ்சம் லேட்டா தான் கேட்கும். ஏன்னா உலகம் இப்படி உருண்டேனா நாம ரெடியா மருது? அவர் இங்க இருக்காரு. ரெடி ஆபீசர், ரெடி. ஹலோ ஹலோ, நான் கேப்டன் பேசுறேன். சார் சார், நான் நான்சி பேசுறேன். இதுல பேசு. நான்சி, how are you? நான் நல்லா இருக்கேன் சார். என்ன உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? உங்களுக்கு மாங்காய் கூட கொடுத்தேனே, வைன் செஞ்சோமே, புறா கூட கொடுத்தீங்களே. அம்மா சௌக்கியமா? அவங்க என் அம்மா கிடையாது, என் அண்ணி மர்சி. கல்கட்டால பார்த்தமே அந்த நான்சி தானே? இல்ல இல்ல, எனக்கு கல்கத்தா தெரியாது. தமிழ்நாட்டுல இருந்து நான்சி. சாரி, நான் இந்தியால தமிழ்நாட்டுக்கு மட்டும் வந்தது இல்ல. இந்த கப்பலுக்கு புதுசு. நியூ கேப்டன். சாரி. நான் இத்தனை வருஷமா யார்கிட்டயும் இதுக்காக உதவி கேட்கல, அவரை பத்தி விசாரிக்கல. ஆனா ஏனோ தெரியல, உன்னை பார்த்த உடனே எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு. நீ அவரை கண்டுபிடிச்சிருவ. எங்க அண்ணி அடிக்கடி சொல்லுவாங்க, யார்கிட்டயும் பேசாத, சிரிக்காத, பழகாதேன்னு. ஏன்னா சிரிச்ச உடனே எவனாவது லவ் பண்றேன்னு சொல்லிடுவான். இன்னொருத்தனா இருந்தா இந்நேரத்துக்கு ஐ லவ் யூன்னு சொல்லியிருந்திருப்பான். ஆனா நீ எனக்காக உண்மையா எவ்வளவு கஷ்டப்படுற. உன்னை என் லைஃப் பூரா மறக்கவே முடியாது. உன்னை இன்னும் 1 வருஷத்துக்கு முன்னாடியே பார்த்திருந்தா, இல்ல 2 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்திருந்தா இந்நேரம் அவரை கண்டுபிடிச்சிருந்திருப்பேன். அதுல என்ன நான்சி, நான் கூட தான் உன்னை லவ் பண்றேன். இன்னும் அந்த 3 கேப்டன் கிட்டையும் பேசிட்டு நீ சொன்னிய கேப்டன் அவன் இருக்கானா, உன்னை ஞாபகம் வச்சுட்டு இருக்கானான்னு தெரிஞ்சுட்டு உன்கிட்ட என் லவ் சொல்லலாம்னு நினைச்சேன். நல்லவேளை நீ ஆரம்பிச்சிட்ட. ஐ லவ் யூ. 2 வருஷத்துக்கு முன்னாடி என்ன பார்த்திருந்தான்னு சொன்னேன்ல, அவனை பார்க்கறதுக்கு முன்னாடி என்ன பார்த்திருந்தா ஒருவேளை இப்ப நீ எனக்காக காத்துட்டு இருந்திருப்பேன். நான் இந்த தேடுற வேலையெல்லாம் பார்த்துருக்க மாட்டேன். ஒருவேளை உனக்காக அவன் என்ன தேடிட்டு இருந்திருப்பான். நான் உன்னை முதல்ல பார்த்தபோது கூட எனக்கு ஒண்ணுமே தோணல. ஆனா அதுக்கப்புறமா எனக்கு உன்னை கொஞ்சம் கொஞ்சமா பிடிச்சி போச்சு. 3 வருஷத்துக்கு அப்புறம் கூட யாரையும் செலக்ட் பண்ணாம என்ன பார்த்த உடனே பேசிருக்கேன்னா ஒருவேளை இதுக்கு லவ் கூட காரணமா இருக்கலாம். உலகம் பூரா சுத்தி இருக்கியே, உனக்கு அனுபவம் இருக்கும், நிறைய விஷயம் தெரிஞ்சிருப்பேன்னு தான் உன்னை கேட்டேன். இப்படி ஹெல்ப் கேட்டு வந்த பொண்ணு கிட்ட கொஞ்சம் கூட வெக்கம் இல்லாம கீழ்த்தரமா பொறுக்கி மாதிரி ஐ லவ் யூன்னு சொல்றியே. என் மூஞ்சிலே முழிக்காத.